தர்ஷனா ஏசுதாஸ் டைவர்ஸ்க்கு காரணம் தனுஷா. தனுஷால் சீரழிந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல ரொம்பவே அமைதியான நடிகரா தனுஷ் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா எக்கச்சக்கமான சர்ச்சைகள் அவரை சுத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. நடிகர் தனுஷ்க்கும் சினிமாவுல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கும் எக்கச்சக்கமான தொடர்புகள் இருக்கு அப்படின்ற பேச்சு ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இருக்கு. சினிமால இருக்கக்கூடிய நிறைய ஹீரோயின்ஸ்க்கு டைவர்ஸ் ஆனதுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு சில நடிகைகளோட பெயரை லிஸ்ட் போட்டு சொல்றாரு பயில்வான் ரங்கநாதர். அதுல சொல்லும் போது ஆரம்பத்துல தனுஷ் கூட தொடர்புல இருந்த முதல் நடிகையே சுசித்ரா தான். பாடகியும் நடிகையுமான சுசித்ரா அதிகமா ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையானவங்க. அது மூலமா நிறைய பிரச்சனைகள் சுசித்ராக்கு நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா மனநல பாதிப்பு ஏற்பட்டதுக்கு காரணமே அவங்களோட குடிப்பழக்கம் தான். இன்னொரு பக்கம் சுசித்ராவோட ஹஸ்பண்டும் நீ இப்படி இருக்கிறதுனால செட் ஆகாது அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா போயிட்டாரு. அதுக்கப்புறமா த்ரிஷாவோட கல்யாணத்துக்கும் தனுஷ் தான் தடையா இருந்தாரு அப்படின்னு கூட பயில்வான் ரங்கநாதன் சொல்லிட்டு இருக்காரு. த்ரிஷா கூட ரொம்ப நெருங்கி பழங்கி வந்திருக்காரு தனுஷ். இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிற அந்த சமயத்துலதான் த்ரிஷாக்கு தொழிலதிபரான மணியன் அப்படின்ற இன்னொருத்தர் கூட கல்யாணம் பிக்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட நடந்துச்சு. பட் அதுக்கப்புறமா கல்யாணம் டேட் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமா செட் ஆகாது அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பட் இதுக்கு காரணம் கூட தனுஷ் தான் பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு. அடுத்ததா நடிகை அமலாபால். நடிகை அமலாபால் தலைவா படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது இயக்குனரான ஏஎல் விஜய லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா 2-3 வருஷம் சேர்ந்து ஒன்னாதான் இருந்தாங்க. பட் வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் கூட அமலாபால் நடிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான நிறைய கிசுகிசுப்பான பேச்சுகள் சோசியல் மீடியால பரவிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் நைட் டைம்ல அதிகப்படியா அவுட்டிங் போறாங்க. ஏஎல் விஜயை விட்டுக்கிட்டு அமலாபால் அதிகமா தனுஷ் கூட தான் இருக்காங்க அப்படின்ற சர்ச்சையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது ஏஎல் விஜய்க்கும் அமலாபாலுக்கும் டைவர்ஸும் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல விஜய் டிவி ஹோஸ்ட் திவ்ய தர்ஷினியையும் சேர்த்திருக்காங்க. அதான் காஃபி வித் டிடி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சோ இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 6 மாசம் கழிச்சு தனுஷ்க்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. இது நாளடைவுல காதல் மாதிரியான பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு. இத தெரிஞ்ச டிடியோட ஹஸ்பண்ட், என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளால எப்படி வாழ முடியும்னு கேட்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கு. டிடி கல்யாணம் ஆன 1.5 வருஷத்திலேயே அபிஷியலா அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. பட் இதுக்குள்ளேயும் தனுஷ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்றத பயில்வான் ரங்கநாதன் ரொம்ப வேடிக்கையா சொல்லிட்டு இருக்காரு. பிரபல பாடகரான ஏசுதாஸோட மகன் தான் விஜய் ஏசுதாஸ். மாரி படத்துல கூட வில்லனா நடிச்சிருப்பார்ல. இவரோட மனைவியும் விஐபி படத்துல வில்லனா நடிச்சா அமிதாஸும் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை கொஞ்ச நாள் முன்னாடி வெளிவந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே தனுஷ் தான் அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். விஜய் ஏசுதாஸ்க்கு ரீசெண்டா தான் டைவர்ஸ் ஆச்சு. இப்ப அவங்க மனைவி கூட இல்ல. கிட்டத்தட்ட 15-20 வருஷ வாழ்க்கைக்கு அப்புறமா தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. சோ ரீசெண்ட் டைம்ல தான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஏன் பயில்வான் ரங்கநாதனுக்கு தனுஷ் மேல இவ்வளவு வன்மம்னு தெரியல. கிட்டத்தட்ட எல்லா நடிகைகளோட பிரச்சனைக்கும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து அவரோட வீடியோக்கள்ல சொல்லிக்கிட்டே வராரு. ரீசெண்டா சைந்தவிக்கோ ஜிவி பிரகாஷ்கோ டைவர்ஸ் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கும் தனுஷ்க்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அசுரன் படமா இருக்கட்டும், இல்ல மயக்கம் என்னவா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சைந்தவி பாட தனுஷ் நிறைய பாடல்கள்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. முக்கியமா செல்வராகவன் டைரக்ட் பண்ண படத்துலயும். இவங்க 4 பேருக்குமே கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் வந்திருக்கு. இப்ப 4 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆரம்பத்திலேயே செல்வராகவனுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் டைவர்ஸ் ஆன கதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது தனுஷ்க்கும் அவங்க ஐஸ்வர்யாக்கும் டைவர்ஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டா சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பாட்டுக்கும் ஒரு படத்துக்கும் ஒர்க் பண்ண 4 பேருக்குமே இப்ப டைவர்ஸ் தான். தனுஷை சுத்தி இருக்கிற யாருமே ஒழுங்கா பொண்டாட்டி கூட வாழ மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கமும், மொத்த வன்மத்தோட சுசித்ராவும் பயில்வான் ரங்கநாதனும் இன்னொரு பக்கம் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு வேடிக்கையா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.